ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகிற இந்த குட் ஃப்ரைடே நாளிலே ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்ததான 7 வார்த்தைகளை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாபடிக்கு இந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லி ஆங்கிலத்திலும் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லி தமிழிலும் ஹிந்தியில் படாதீன் என்று சொல்லுவார்கள். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்ததான 7 வார்த்தைகளை குறித்து தியானிப்பது வழக்கமாக இருக்குது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 7 வார்த்தைகளை சில அறிஞர்கள் அல்லது ஞானிகள் 7 பூக்கள் பூத்ததையா, அது தேவ பூக்கள் ஆனதையா என்று சொல்லி பாடுவார்கள். அப்போ இந்த 7 வார்த்தையில முதல் 3 வார்த்தை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அது மற்றவர்களுக்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. முதலாவது மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை. தன்னை சித்திரவதை செய்து தன்னை பாடுக்குள்ளாக்கின அல்லது தன்னை சாட்டையில் அடித்த, தன்னை உபத்திரவப்படுத்தினவர்களை ஆண்டவர் மன்னிக்கும்படியாய் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்கிற முதல் வார்த்தை மன்னிப்பு. இரண்டாவதாக, இன்றைக்கு என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லி 2வது வார்த்தை மற்றவர்களை குறித்து பேசுகிறார். இது ரட்சிப்பை காட்டுகிறது. அது மட்டுமல்லாபடிக்கு 3வது, தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றும், பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்று சொல்லியும் 3வது வார்த்தையை அவர் பேசியிருக்கிறார். அப்போ அந்த 3 வார்த்தையும் பிறருக்காக பேசின வார்த்தையாய் இருக்கிறது. ஆனால் கடைசி 3 வார்த்தைகளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது 5வது வார்த்தை, தாகத்தினால் அவர் தவிக்கிறார், தவிப்பு என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாபடிக்கு அடுத்து என்ன என்று கேட்டால், காடி வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னார். கடைசியில பிதாவே உடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னதை பார்க்கிறோம். அப்போ அந்த 3 வார்த்தையை குறித்து, கடைசி 3 வார்த்தை குறித்து பார்க்கும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறது. எப்படி என்று கேட்டால், ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா, அது ஆவியை காட்டுகிறது. ஆனால் அதற்கு முந்தின வார்த்தையை பார்க்கும்போது முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அங்கே ஆத்துமா, அதாவது ஆவியை ஒப்படைக்கிறார். ஆத்துமாவில அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்ததை அங்கே பார்க்கிறோம். ஆனால் 5வது வார்த்தையை பார்க்கும் பொழுது தவிப்பு, சரீரத்திலே ஒரு தவிப்பு. ஆகவே ஆவி, ஆத்துமா, சரீரம் அல்லது சரீரம், ஆத்துமா, ஆவி என்று சொல்லலாம். அப்போ ஆண்டவராகிய தேவன் தனக்காக பேசுகிற வார்த்தை கடைசி 3 வார்த்தையா இருக்கிறது. அதிலே இந்த நாளில் 5வது வார்த்தையாகிய தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வசனமானது யோவான் 19வது அதிகாரத்தில் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். தாகமாய் இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி 5வது வார்த்தையை அவர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாதபடிக்கு வசனம் சொல்லுகிறது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய். அப்போ வேதத்தில் இதை குறித்து எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து பார்க்க முடிகிறது. அப்போ என்ன சொல்லியிருக்காரு, எங்க சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், சங்கீதம் 22வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி. அப்ப எதற்காக ஒட்டி கொண்டது? தாகத்தினால் மேல் வாயோடு கூட ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறேன் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு தாகம் உண்டாகி தன் நாவு மேல் வாயோடு கூட ஒட்டி கொண்டதாம். அப்போ அந்த வேத வசனம் இங்கே நிறைவேறுகிறதாக வசனத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்லாதபடிக்கு அதே சங்கீதம் 69வது சங்கீதம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, என் ஆகாரத்திலே கசப்பை கலந்து கொடுத்தார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் என்று வசனத்திலே வாசிக்கிற அந்த வசனம்
தீர்க்க தரிசனமாய் சங்கீதத்திலே 69வது சங்கீதம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காடியை கலந்து கொடுப்பார்கள் என்ற அந்த வேத வசனம் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சங்கீதம் 69 சொல்லப்பட்டிருக்கதை நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகம் உண்டானது. அப்படி பார்த்தால் இந்த தாகம் எப்படி எதை குறிக்கிறது என்று சொன்னால், சரீர பிரகாரமான ஒரு தாகம் ஒன்று, இரண்டாவது ஆவிக்குரிய ஒரு தாகம். நன்றாய் கவனிங்க. அவருக்கு தாகம் உண்டாக காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து அவரை சித்திரவதை பண்ணி பிலாத்துவிடத்திலும் ஏரோதிடத்திலும் கொண்டு போய் பிறகு வாரினால் அவரை அடிக்கும்போது அவருடைய சரத்தில் இருக்க ரத்தம் எல்லாம் வெளியே கடந்து வந்தது. கவனிங்க, ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் ரத்தம் வெளியே போயிட்டாலுமே இந்த சரத்திலே, மனிதனுடைய சரத்திலே தாகம் உண்டாகும். ஆகவேதான் யாராவது வண்டியிலிருந்து விழுந்துட்டாங்க அல்லது அடிபட்டுருச்சு, ரத்தம் வருது அப்படின்னு சொன்னா உடனே ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, முதல் தண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. எதற்காக என்று கேட்டால், சரத்தில் இருக்கதான ரத்தம் சற்று வெளியேறின உடனே நாவு வறண்டு போகும், தாகம் ஏற்படும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் அடிக்கப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினது. அது மட்டுமல்ல, படிக்க முள்முடி வைத்தார்கள், அந்த முள்முடியிலிருந்து ரத்தம் வடிகிறது. அது மட்டுமல்ல, அல்லாத படிக்கும் அவருடைய சரீரம் முழுவதும் காயமா இருக்குது. அப்போ அந்த ராம் முழுவதும் அடிக்கப்பட்டு மறுநாள் காலையிலும் சித்திரவதை செய்யப்பட்டு ஆண்டவரை சித்திரவதை செய்கிற நேரத்தில் அவருக்கு நிச்சயமா தாகம் இருந்திருக்கும். ஆனா அந்த நேரத்துல எல்லாம் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகத்தினால் தவிக்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையில, அது சரீர பிரகாரமான தாகம். அதே நேரத்துல ஆவிக்குரிய தாகம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய தாகம் எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரயாணமாய் போய் கொண்டிருக்கும் போது ஒரு தண்ணீர் இருக்கிற ஒரு இடத்துல அல்லது ஒரு கிணத்தண்டையிலே அவர் போய் உட்கார்வதை பார்க்கிறோம். அப்போ சமாரியா பெண் ஒருத்தி அங்கே வருகிறார். அங்கே வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். அப்போ அங்கேயும் தாகத்துக்கு தா என்று சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா, உண்மையாகவே அவர் தாகமா இருந்தாரா அப்படின்னு கேட்டா இல்லை. என்னன்னு கேட்டா, அவருக்கு இருக்கிற ஆத்தும தாகத்தை அங்கே குறிக்கிறது. அதனால்தான் அந்த பெண்ணிடத்தில் அவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அப்போ அவர் என்ன தண்ணீர் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன். அது மட்டுமல்லாது பிடிக்கும் இன்னும் நிறைய வசனங்களை சொல்ல முடியும். ஆதியாகமத்துல 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆகார் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போகும்போது தண்ணீர் எல்லாம் தீர்ந்து விட்டது. அப்பேற்பட்ட நேரத்தில் ஆகார் கதறி அழுகிறார். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பப்பாயும் தூரத்தில் போய் கதறி அழுகிறார். அழும்பொழுது அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அந்த ஒரு நீரூற்றை திறக்கிறார். அங்கே அந்த குழந்தையின் தாகத்தை தீர்க்கிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேக நேரங்களில் நீங்களும் கூட உன் குடும்பத்தில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளின் மேல் இருக்கிற தாகம், என் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தாகம், என் பிள்ளையின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு கூட நீ அழுது கொண்டிருக்கிறாயா? தாகத்தை தீர்க்கிறதான கர்த்தர் என்ன செய்தாருன்னு கேட்டால், அங்கே துறவை காணும்படியாய் செய்து அங்கே ஆகாரின் அவருடைய மகனின் தாகத்தை தீர்த்தவர் இப்போது தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தாகம் தீர்க்கும் ஜீவ நதிக்கு இப்போது தாகம் உண்டானது. அப்போ அந்த தாகத்தை குறித்து சொல்லும்போது, ஒன்று சரீர பிரகாரமான தாகம். உண்மையாகவே அவர்கள் வாரினால் அடித்து அந்த சரத்திலே சிந்தின ரத்தத்திலே அவர் சோர்ந்து போனவராய், அதே நேரத்தில் களைத்து போனவராய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனா
நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், அந்த காடியை குடிக்க கொடுத்தார்களே, அதை வாங்கி கொண்டாரா அல்லது அதை குடித்தாரா என்று பார்த்தால் அதை குடிக்கல. காரணம் என்னன்னு கேட்டா, ஆண்டவருடைய தாகத்தை இந்த உலகத்தில் இருக்க யாராலுமே தீர்க்க முடியாது. எனவே யூதர்கள், அங்க இருக்கிறதான போர் வீரர்கள் கொடுத்த அந்த தண்ணீரை அவர் குடிக்கவில்லை. காடி கலந்த கசப்பான தண்ணீரை அவர் குடிக்கவில்லை. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த மனுஷன் கொடுக்கிற தண்ணீரால தேவனுடைய தாகம் தீர்க்க முடியாது. என் ஆண்டவராகிய தேவன் அவர் தாகமுள்ளவராய் இந்த பூமியிலே கடந்து வந்தார். அது மட்டுமல்லாமல் இன்னும் கூட ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே புறப்பட்டு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகும்போது வழியிலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. தண்ணீர் இல்லை, என்ன செய்யுது? தாகத்தினால் அவர்கள் தவிக்கிறார்கள். அப்படி தாகத்தினால் தவிக்கும் பொழுது மோசே இடத்துல வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறதாக வசனத்திலே வாசிக்கின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்து அங்கிருக்கதான இஸ்ரவேலுடைய ஜனங்கள் அல்லது வனாந்தரத்திற்குதான தம்முடைய ஜனங்களின் தாகத்தை தீர்த்த என் தேவனாகிய கர்த்தருக்கு இப்போது தாகம் உண்டாயிற்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, மனிதனுடைய தாகத்தை தீர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்லாபடிக்கு தாகமாய் இருக்கிறவனுக்கு தண்ணீர் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். இப்ப பாருங்க, அந்த ஸ்திரீயானவள், அந்த சமாரிய பெண் ஆகிய அவள் ஆண்டவர்கிட்ட கேள், அப்படின்னாக்கா நம் மறுபடியும் வந்து இந்த தண்ணீரை முண்டு கொள்ளாதபடிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தாரும் என்று அங்கே கேட்கிறதாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அநேகருடைய தாகத்தை தீர்த்ததான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுதோ அவர் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதாக வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தாகத்தை தீர்த்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறார். எதன் மேல் தாகமாய் இருக்கிறார்? உன் மீதும் என் மீதும் அவர் தாகமாய் இருக்கிறார். நம் மீது, உன் மீது வாஞ்சையாய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பாயா? உன் ஆத்தும தாகத்தை தீர்க்கிற அந்த ஆண்டவரிடத்திலே அவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் உன்னை பூரணமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் சில வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 29வது வசனம், அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு, அவரை குறித்து எழுதியிருக்கிற யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் நிருபத்திலே வாசிக்கிறோம். அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் என்று வசனம் சொல்லியிருக்குது. அதுதான் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அவரை குறித்து சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறின பின்பு என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று அறிந்துதான், எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகுதான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து உன்மேல் அவர் தாகமாய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, அது மட்டுமல்லாதபடிக்கு இன்னும் கூட வேதத்திலே சில வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல தான் தாகத்தை, தண்ணீரை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கதை வேதத்திலே வாசிக்கின்றோம். என்னன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே தான் தண்ணீரை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா, பரிசுத்த யோவான் 2வது அதிகாரத்தை சற்றே திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், கல்யாண வீட்டுக்கு அவர் அழைக்கப்படுகிறார். அழைக்கப்படும் போது அங்கே திராட்சை ரசம் குறைந்து போனதாம். இயேசுவின் தாயார் வந்து சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும், சுருக்கமா சொல்றேன். இந்த கற்சாடியிலே, 6 கற்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அப்போ அந்த தண்ணீரை நிரப்பின பின்பு அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. யோவான் 13வது அதிகாரம் 5வது வசனத்துல, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும்,
தாம் கட்டி கொண்டிருந்த சிலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அந்த தண்ணீரை எடுத்து என்ன பண்றாருங்க, சீஷுடைய கால்களை கழுவுகிறார். ஒரு இடத்துல சொல்றாரு, ஓ தாகமா இருக்கவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்போ என்கிட்ட வந்தா உங்களுடைய தாகத்தை நான் தீர்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நாம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நாம கர்த்தரிடத்திலே வந்தால் போதும், அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்படிக்கு அங்க தாகத்தை தீர்க்கிற ஒரு மனிதன் இருப்பானா என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துக்கு முன்பாடி தாகத்தை தீர்க்கிறவர் இல்லை. அவர் கேட்கிறதற்கு மாறாக அங்கே கசப்பை கொடுக்கதான் ஆட்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தாகத்தோடு கூட எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம கசப்பை கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான கசப்பு, இவைகளை ஆண்டவர் பார்க்கிறார். நீ உன் வாழ்க்கையில அவர் தாகத்தை தீர்க்கிற பிள்ளையா இருக்கணுமே ஒழிய கசப்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் எண்ணாகமும் 19வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவைகளை ஆகிலும் செத்ததை ஆகிலும் பிரேதத்தினாலும் தொட்டவன் மேலும் தெளிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. தண்ணீர் என்ன பண்ணுமா? தெளிக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போ அப்படி தெளிக்கும் போது அவன் சுத்தமாவான் என்று சொல்லி அங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் லூக்காவின் சுவிசேஷம் 23வது அதிகாரம் 36வது வசனத்தை பார்த்தா, போர் சேவகர்கள் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்தார்கள். அப்போ அவர் தாகத்தை தீர்க்க கொடுக்கல. அந்த காடி என்பது கசப்பாய் உள்ளதை அவர்கள் கொடுக்கிறதாக வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் கசப்பை எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்ப்பது நம்மிடத்திலே அவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதை தான் எதிர்பார்க்கிறார். மத்திய 27வது அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்களேன். கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாமல் இருந்தார். என்ன அர்த்தம்? அவர் குடிக்க மனம் இல்லாமல் இருந்தார். அதை என்ன செய்யறாரா? ருசி பார்த்து குடிக்கல, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறார். அது கசப்பா இருக்கு. நன்றாய் கவனிங்க. வசனம் எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, என் நேசருக்கு என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கு. என் நேசருக்கு என்னவா? ஒரு பெரிய தோட்டம் இருக்கான் பாருங்க. அந்த தோட்டம் எப்பேற்பட்ட தோட்டம் என்று சொல்லி பார்த்தால், நேசர் என்ன செய்கிறாரு? ஒரு தோட்டத்தை பண்படுத்துகிறதாக வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குண திராட்சை செடிகள் நட்டு அதன் நடுவில் கோபுரத்தையும் கட்டி அதன் ஆலைகளையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. அவர் எதிர்பார்ப்பது கசப்பு அல்ல, நல்லதை எதிர்பார்க்கிறார். ஆனா இது என்ன செய்ததா? கசப்பானதை கொடுத்தார். என் ஆண்டவராகிய தேவன் நம்ம என்ன செய்யறாரு? வேலி அடைத்து பாதுகாக்கிறார். எப்படி? எந்த ஒரு துஷ்ட மிருகங்களோ பிசாசோ அல்லது சத்ருவோ நம்மை அணுகாதபடிக்கு முதலாவது வேலி அடைக்கிறார். கற்களை பொறுக்குகிறார் என்றால் என்ன அர்த்தம்? வேண்டாதவைகள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார். அதன் பிறகு நற்குண திராட்சை செடியை வைத்துவிட்டு அது நல்ல கனி கொடுக்குமா என்று சொல்லி எதிர்பார்க்கும் போது அதுவோ கசப்பை தந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய எதிர்பார்ப்பு வேற. அவர் தாகத்திற்கு நாம கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா அங்கேயோ கசப்பான காடியை கொடுத்தார்கள். ஆனா எங்க பார்த்தீங்கன்னா நல்ல கனி கொடுக்கணும் எதிர்பார்த்தா அது கசப்பான கனியை, அது கசப்பான பழங்களை கொடுத்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் எதிர்பார்க்கிறதை நீ கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாயா? தேவன் எதிர்பார்க்கிறதை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன?
நல்ல கனியை எதிர்பார்க்கிறார். நல்லதை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் நாமோ கசப்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கசப்பான வாழ்க்கை, பேசுகிற வார்த்தையிலே கசப்பு, இருதயத்திலே கசப்பான சிந்தனைகள், இவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் பார்த்தாரு, அதை குடிக்க மனம் இல்லாமல் இருந்தார் என்று சொல்லி அங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். கசப்பானதை காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடித்ததில்லை, ருசி பார்த்து குடிக்க மனதில்லாமல் இருந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, என் நேசர் என் அருமையான தோட்டத்திலே வந்து கனிகளை புசிப்பார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு நீ என்ன கனியை கொடுத்து கொண்டிருக்கிறாய்? தேவன் விரும்புகிறதான நல்ல கனியை கொடுத்து அவருடைய தாகத்தை தீர்க்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா, அல்லது கசப்பை கொடுக்க நீ காத்து கொண்டிருக்கிறாயா? இங்கே வாசிக்கிறது என்ன? அவர் தவிக்கிறார், தாகத்தினால் தவிக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாய் இருக்கிறேன். அவர் பேசின கடைசி வார்த்தையிலே குறிப்பாக இங்கே தன்னுடைய சரீரத்தை குறித்து தாகத்தினால் அவர் வாடுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ சரீரத்திலே தாகம், ஆத்மாவிலே முடிந்தது என்று சொல்லி ஆத்மாவிலே அவர் சொல்லுகிறார். அப்போ தாகம் என்று சொல்லும்போது, ஒன்று, மனிதனாய் வந்த அவர் தாகத்திலே தவிக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது, அந்த ஆண்டவராகிய தேவன் தேவனாய் இருந்து ஆத்தும தாகத்தை வெளிப்படுத்தி முடிக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது, தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவ சித்தம் எல்லாவற்றையும் முடித்த பிறகு அவருக்கு களைப்பு உருவாகுது. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருப்பது தான் ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேதத்திலே பார்க்கும்போது எத்தனையோ இடங்களிலே தண்ணீரை கொடுத்து வழி நடத்தின தேவனாகிய கர்த்தர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆதியாகமத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்ததாம். எதற்காக ஆறு? தாகத்தை தீர்ப்பதற்கு தான். அது மட்டுமல்ல, படிக்கும் ஆதியாகமத்தில் நாம் பார்த்தோம், அங்கே ஆகாருடைய குடும்பத்திலே ஆகாருடைய மகன் தாகமாக இருக்கும்போது தாகத்தை தீர்த்த கர்த்தர், மோசேயின் மூலமாக இஸ்ரவேலின் தாகத்தை தீர்த்த கர்த்தர். அது மட்டுமல்ல, அப்படிக்கு தாகமாக இருக்கிறவர்களை எல்லோரும் எண்ணத்தில் வாருங்கள் என்று சொல்லி கூவி அழைத்த கர்த்தர், சமாரியா பெண்ணிடத்துல தாகமாயிருக்கே தாகத்திற்கு தாய் என்று சொன்னவர், அந்த சமாரியா பெண்ணின் தாகத்தை தீர்த்தவர். இன்றைக்கும் உன் தாகத்தை தீர்க்க அவர் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய தாகத்தை தீர்க்க எதை கொடுக்கிறோம்? எதை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு நீ எதை கொடுத்து கொண்டிருக்கிறாய்? கசப்பை கொடுத்து கொண்டிருக்கிறாயா? ஆனால் அவர்களோ கசப்பான காடியை கொடுத்தார்களா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது நல்ல கனி. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து உன்மேல் தாகமாயிருக்கிறார். நீ எதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவரே, இனிமேல் நான் கசப்பை வெளிப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படி நல்ல கனியை நான் கொடுத்து உம்முடைய தாகத்தை தீர்க்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 5வது வார்த்தையாகிய ஆண்டவரே தாகமாய் இருக்கிறேன் என்ற இந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாகத்தினால் நீ துடித்தீர் ஆண்டவரே, தாகத்தினால் தவித்தீர் ஆண்டவரே. ஆனால் உமக்கும் குடிக்க கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவரே உமக்கு கசப்பை கொடுத்தார்கள். இன்றைக்கு நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையில் உமக்கு கசப்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இனி வருகிற நாட்களில் நாங்கள் கசப்பை வெளிப்படுத்தாதபடிக்கு உடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.